ஐயா மோடிஜி ஐயாவுக்கு வணக்கம். இந்திய நாட்டு பிரதமர் நரேந்திர மோடிஜி வணக்கம். நான் இப்போ கூட சமூக வலைத்தில் பார்த்தேன், பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த பஞ்சாப் மாநிலத்துக்கு பாகிஸ்தான்காரன் அணுவை தாக்கி விட்ருக்கான். பஞ்சாபை தாக்கிறதுக்காண்டி ஆளை அனுப்பிவிட்ருக்கான். இராணுவத்தை இந்த இதை ஏவுகணை தூக்கி விட்ருக்கான். நான் உடனே ஒன்று கேட்கேன், என் தலைவன் மோடி இருக்க வரைக்கும் எவனுக்கும் அடிப்படை மாட்டார். இப்போ நான் வீட்டில் டிவியில் பார்த்துட்டு தான் உங்களுக்கு உடனே வீடியோ போடுறேன். அந்த ஏவுகணை அது நம்ம இந்திய இராணுவம் பதிலடி கொடுத்துட்டு என்ன கேட்கணும்னா, நம்ம இந்தியாவை தொட்டோம்னா பாகிஸ்தானில் அந்த அதிபர் இருக்காமல அவனையும் விடக்கூடாது. நம்ம உலக நாடுகள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுது. ரஷ்யா கிஸ்ஸா அமெரிக்கா இல்லை எல்லாம் ஈரானாலும் சப்போர்ட் பண்ணுது. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம இப்படி விட்டுட்டோம்னா நாடு இழந்து போவோம். நம்ம நாடு இழந்து போவோம். இந்தியாங்கிற வரலாறு எல்லாம் அழிஞ்சு போகும். இங்கே கொடுக்கடி பதிலடி சூப்பர் அடி. இப்போ என் வீட்டில் பார்த்துட்டு தான் நைட்டு 10:30 மணிக்கு வெளியேருந்து பார்க்கேன். அவன் பஞ்சாபுக்கிட்டு அந்த இதை அனுப்பிவிட்ருக்கான். ராக்கெட் ஏவுகணை தாக்க விட்ருக்கான். நம்ம இந்தியா முறியடிச்சிட்டலாம். அது நம்ம இந்தியா ராணுவப்படி போலீஸ் சூப்பராக பண்ணுவாங்க. மிலிட்ரி ஆர்மி என்ன கேட்கணும்னா, மோடிஜி அவர்களுக்கும் இந்தியாவை தாக்கிட்டான். 26 பெண்களோட தாலியை அறுத்துட்டான். 26 பெண்களோட தாலியை அறுத்துட்டான். அதுக்கு நீங்கள் தக்க பதிலடி கொடுத்தே தரணும். அவன் இந்தியாட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் செஞ்ச தப்பு தான் அப்படிங்கணும். அதுக்கு நீங்கள் மோடிஜி அவர்களே இந்தியாக்காரன் காலில் மன்னிச்சுக்கணும்னு கேட்கணும். அப்படி கொடுக்காம விட்டீங்கன்னா மோடிஜி அவர்களே, அது நீங்கள் தெரியும். இந்தியக்காரங்களும் பாகிஸ்தான் அது மாதிரி கால் வளரணும். நாங்கள் என்ன பார்த்துக்கிட்டு தான் அப்படிங்காமலா என்ன கேட்கணும்னா, அவனுக்கு தக்க பதிலடி கொடுத்தே ஆகணும். பாகிஸ்தான்காரன் ஒரு தீவிரவாதி கூட விடக்கூடாது. ஒருத்தன் விடக்கூடாது. 26 பெண்களை 26 ஆம்பளையால் கொண்டா மதியலா, நீ முஸ்லீமா கிறிஸ்டினான்னு கொண்டா மதியலா, ரெடி முஸ்லீமா கிறிஸ்டின் இருந்தால் கொண்டா மதியலா. அதனால் இல்லை, தக்க பதிலடி கொடுத்தாகணும். மோடிஜி அவர்களே, நம்ம இராணுவ தளபதியை ராஜ்நாத் சிங் ஐயாட்ட சொல்லுங்க, எக்காரணத்தை கொண்டும் ஒரு காலமும் பின்வாங்கக்கூடாது. இந்தியாக்காரங்களை தொட்டா மத்தியிலா பாகிஸ்தானுக்கு அடிப்படை நம்ம இந்தியா மக்கள் கிடையாது. என் தலைவன் மோடி இருக்கார்லாம், பாகிஸ்தானுக்கு ஒரு காலம் இந்தியா அடிப்படாது. நமக்கு சப்போர்ட் கேட்டாங்கன்னா இந்தியா நம்ம சாப்பிட்டோம்ல, நமக்கு ரஷ்யா அமெரிக்கா இஸ்ரேல் நாடு எல்லா நாடு சப்போர்ட் பண்ணலாம் மாதிரி. அதனால் இந்தியா அவன் தொட்டுட்டான். அவனை உலக நாடுகளை அதில் தலைவர் போல் பேசுங்க. ஆனால் என்னை விட்டுறக்கூடாது. மோடிஜர்களுக்கும் விட்டிங்கன்னா நம்ம காவி திருநாறு பூசான்ட்டான், நம்மளை கொண்டு போடுவானோ. ஆனால் உங்கள் ஆட்சி நல்லா இருக்கு. மோடி ஆட்சியில் நான் மோடியை பார்த்தா கிடையாது. மோடியை பார்த்துருக்கேன். ஆனால் மோடிங்கிற தலைவன் சூப்பராக பண்ணுதார்ல. ஆனால் அடிங்க பார்த்தாலும் வெயிட்டாக குடிக்கல. அதான் வேஸ்ட்டு. அதான் ஃபஸ்ட்டு காமெடி. இந்தியாக்காரமலை தொட்டாலும் சிந்து நதின்னு போட்டுக்கலா, அது பெஸ்ட்டு தான். இந்து பெண்களை தாலியாக எடுத்து நான் விடணும் கேட்டில, அதே மாதிரி தான் பெஸ்ட்டு. நான் நம்ம இந்தியாக்காரமலை தொட்டோம்னா, இந்தியா மேலே இராணுவ மேலே தொட்டாலும் சரி. நீங்கள் இடையில ஒரு மேட்ரு பண்ணீங்க, இராணுவ தளபதிகள் இராணுவத்தில் அபிநந்தன் பாகிஸ்தான் நிலையில் விழுந்தான். அவனுக்காண்டி நீங்கள் போராடினீங்க. உலக நாடுகளாம் போராடிச்சு நான் பார்த்தேன். நீங்கள் தான் சொல்லி ஆனால் உயிரோட விட்டா பற்றிலாம் அப்படி. அதான் என் தலைவன் மோடி. நான் இப்போ வீட்டில் டீ பார்க்க தான் போகிறேன். அவன் பதிலுக்கு பாகிஸ்தானுக்கு செஞ்சாங்கன்னா அவனை விட்டுற விட்டாங்க. அவனை கொண்டுரு போய்மனு. ஆமாம். ஆனால் அப்பாவி மக்களை செய்ய வேண்டாம். அதில் இருக்க தீவிரவாதியை கொண்டுருங்க. அப்பாவி மக்கள் அவன் உழைச்சான் வீட்டை காப்பாற்றணும். அப்பாவி மக்களை விட்டுருங்க. அப்படி செஞ்ச எவனையும் விட்டுறாங்க. தூள் பார்த்துங்க மோடிஜி. உள்துறை அமித்ஷாஜி அவர்களுக்கும் இராணுவத்துறை ராஜாமர்களும் ஐயா JP நட்டா அவர்களும் அன்பான வேண்டுகோள். என்னோட அன்பானவள் பாரத் மாதா ஜெய்.